கடையம் பத்திரகாளி அம்மன் கோவில் தேர் சப்பரம் கால்நாட்டு விழா. பொதுவாக எல்லா சிவன் பெருமாள் கோயில்களில் நாள் நட்சத்திரத்தை பார்த்து திருவிழா நடக்கும். ஆனால் எங்கள் ஊர் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு நாள் பார்ப்பாங்க, ஆனால் நட்சத்திரம் பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 2வது செவ்வாய் கால்நாட்டி, 3வது செவ்வாய் 1ஆம் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த செவ்வாய் 4வது செவ்வாய் 8ஆம் ஆரம்பிக்கும். அது வெகு விமர்சையாக நடக்கும். இதில் 8ஆம் அன்னைக்கு ஒரு பெரிய தேர் சப்பரம், அதாவது தேர் மாதிரி இருக்கும். ஆனால் பக்தர்கள் தோளில் சுமந்து கொண்டு போவாங்க. அவ்வளோ இதாக பெரிய சப்பரமாக இருக்கும். அந்த தேர் சப்பரத்துக்கு தேருக்கு பொதுவாக கால்நாட்டு விழா நடக்கும். எல்லா தேருக்கும் தேர் சுடிக்கிறதுக்கு முன்னாடி கால்நாட்டு விழா நடக்கும். அதே மாதிரி கடையம் பத்திரகாளி அம்மன் கோவில் தேர் 8ஆம் நாள் திருவிழா நடக்கும்ல, அதுக்கு அதாவது 4ஆம் திருவிழா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கால் நட்டுவாங்க. அந்த தேருக்கு கால் நட்டி இன்னும் தேர் சொடித்து அதாவது தேர் மரத்தால், அதாவது பனங்கம்பு மற்றும் மரங்களெல்லாம் ஜோடித்து நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க. அப்புறம் சப்பரமாக ஜோடிப்பாங்க. இதுதான் தேர் சப்பரம் பேர். ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த சப்பரத்துக்கு கால் நட்டு விழா வெள்ளிக்கிழமை நடக்குது. அதாவது 4ஆம் திருவிழா அன்னைக்கு இரவு நடக்குது. அதாவது பத்திரகாளி அம்மனை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தோட நாள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை எப்படின்னா எந்த துயரத்தையும் நீக்கக்கூடிய நாள், அதாவது எந்த கெட்டதையும் அண்ட விடாமல் நாளுக்குள்ள அதிபதி பத்திரகாளி அம்மன். அது செவ்வாய்க்கிழமை பொதுவாக எல்லாமே ஒதுக்கி வைக்க நல்லா இருக்கும். அந்த ஒதுக்கி வச்ச நாள் கூட பத்திரகாளி அம்மன் நல்ல நாள் ஆக்குவா. அதனால தான் செவ்வாய்க்கிழமை கும்பிட்றாங்க எல்லாமே. இங்கே இந்த தேர் சப்பரம் 8ஆவது நாள் அன்னைக்கு அது தனி வீடியோவை போடும். அந்த தேர் சப்பரம் எப்படி இருக்குன்ட்டு அது கால்கோல் விழா, அதாவது கால்நாட்டு விழா நடக்குது.